about how to install the Python and executing the Python in our prompt itself. Okay. So ஒரு language analyze பண்றப்போ first நம்ம பார்க்க வேண்டியது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட data types, அதுக்கு அடுத்து அதோட operators. Then we go for the statements one. அப்ப statements போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எங்க போய் டைப் பண்ண போறோம், அதோட என்விரான்மென்ட் என்ன, whether text editor available-ஆ இல்ல அதுக்குன்னு தனியா ப்ரோகிராமிங் prompt itself availability இருக்காங்கறத நம்ம செக் பண்ணணும். அந்த கன்வீனியன்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங்க்கு தான் கொடுக்குறோம். பிகாஸ் ஈஸியாக நம்ம நெட்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், நமக்கு காப்பிரைட் எதுவும் நீடட்ங்கிறது கிடையாது. அதனால நம்ம ப்ரிஃபர் பண்றது ஓப்பன் சோர்ஸ் தான். ஆல்ரெடி பைத்தான் இஸ் ஏ ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜ் தான். ஸோ அதை ஈஸியாக நம்ம எங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன் 2018 வரைக்கும் அதோட வெர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.6 வரைக்கும் 6.4 வரைக்கும் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் now we are in 2021, it was nearer to 3.9 வரைக்கும் வந்திருக்கு. பட் அதை எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் த ஆர்கிடெக்சர் ஆஃப் அவர் லேப்டாப் அதர்வைஸ் சிஸ்டம். 32-bit கான்ஃபிகரேஷன் இருக்கிற மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியது வரும். 64-bit கான்ஃபிகரேஷன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியது வரும். 32-bit இருந்ததுன்னா 2.7 வரைக்கும் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே வேணும்னா it will be raise the architecture in the 64-bit configurations. இப்போ நம்மளோட எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா 3.6.4 2008 இப்பொழுதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 3.9 அப்படின்னா it need the support of the 64-bit architecture needed இருக்கும். நம்ம இந்த லேப்டாப் யூஸ் பண்றோம், கவர்மெண்ட்ல கொடுத்த ஃப்ரீ லேப்டாப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது 32-bit வரைக்கும் தான் உனக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். அப்போ அவனுக்கு பெஸ்ட் நீ எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ல இருந்து டவுன்லோட் பண்றப்போ 3.6க்கு பதிலாக 2.7 டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பைத்தான் ப்ரோக்ராம் நம்ம அதிலேயே ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம கன்வீனியன்ட் ப்ரோக்ராமிங்கே நம்மளோட இல்லை மேம் லேப்டாப் அவைலபிலிட்டி இல்லை, ஹவு டு ஒர்க் அப்படின்னா இப்போ எல்லாமே ஆன்லைன் கிளாஸ்னால கண்டிப்பாக எது வச்சிருப்போம், மொபைல் வச்சிருப்போம். அப்போ இந்த ப்ரோக்ராமிங்கை டேரெக்டாக ஆன்லைன் கம்பைலர் மூலமாகவே நீ செக் பண்ணிக்கலாம். W3 ஸ்கூல்ஸ் மூலமாகவும் ஆன்லைன் கம்பைலர் பைத்தானுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதை விட ஆன்லைனில் வேறு என்ன கம்பைலர்ஸ் அவைலபிலிட்டிஸ் இருக்குன்னு செக் பண்ணுங்க. W3 ஸ்கூல்ஸ்னால் உனக்கு ஈஸி, டேரெக்டாக நீங்கள் அந்த கோடிங்கை அங்கேயே ட்ரை பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கு அது ஓகேவா இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது. அப்போ இன்ஸ்டாலேஷன்ஸ் எங்கேருந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா www.python.org/downloads. இவனே ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் காமிப்பான். ஓகேவா? நீங்கள் 32-bit கான்ஃபிகரேஷன் இருந்தால் எதை சூஸ் பண்ணிக்கலாம், 2.7 அந்த இதே நம்மளுக்கு வந்து ஓகே. இல்லை என்னுடைய சிஸ்டம் 64-bit அப்படின்னா we go for the 3.9 வரைக்கும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான பேக்கேஜஸ்லாம் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஓகேவா இருக்கும். ஆஃப்டர் டவுன்லோட் பண்ணுறப்ப இட் வில் ஆஸ்க் த ப்ராம்ப்ட் எந்த இதில் உன்னோட ஏரியாவில் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்பான். நீங்கள் கரெக்டாக உங்களுடைய ப்ராம்ப்டில் ஈக்குவல்னா டிகோல்னா எதை கொடுங்க, டேரெக்டாக சீக்குவல்ஸ் மேக்ஸிமம் கொடுக்காத, அது சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ்க்கே அது ஓகேவா இருக்கும். அதனால டி அல்லது இயை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுடைய எதுவும் ப்ராக்ரஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்ஸ்டால்டு அப்படிங்கிறது உனக்கு மெசேஜ் வந்துடும். ஆஃப்டர் தட் வி ஹவ் டு செக் இட் அவுட். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுடைய ப்ராம்ப்ட் ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸில் போய் நம்ம செக் பண்ணோம்னா பைத்தான் இன்ஸ்டால் இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2.7 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா இட் வில் பி ஷோயிங் த ப்ராம்ப்ட் என்னென்ன பைத்தான்குள்ளே அவைலபிலிட்டி இருக்கும் அப்படின்னு காமிப்பான். பைத்தான் ஐடிஎல்ஏயும் காமிப்பான், பைத்தான் கமாண்ட் ப்ராம்ப்ட் காமிப்பான், பைத்தான் மாடல்ஸும் காமிப்பான். அப்போ இந்த 3 இருந்தாலே ஓகே, தேவையான மினிமம் பேக்கேஜ் உங்களுடைய பைத்தானில் இன்ஸ்டால் ஆயிருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நமக்கு டவுட் இருக்கு, பைத்தான் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானோட ப்ராம்ப்ட் இந்த ட்ரிபிள் லெஸ் தென் சிம்பிள் அதுதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அதோடைய பைத்தானோட ப்ராம்ப்ட். அந்த பைத்தான்ல ஐடி என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 ப்ராம்ப்ட்ல வந்து தான் வெயிட் பண்ணுவோம். 3 லெஸ் தென் சிம்பிள் தான் அதோடைய ப்ராம்ப்ட் சிம்பிளா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. அது ஷெல்லோட ப்ராம்ப்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இதுதான். அதில் போய் நீங்கள் ஹெல்ப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ராம்ப்ட் வில் பி சேஞ்ச் டு சிஸ்டம் ப்ராம்ப்ட். இப்போ எப்படியோ மாறிடும் ஷெல் ப்ராம்ப்ட் ஹெல்ப் ட்ரிபிள் லெஸ் தேன் சிம்பிளாக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அப்போ இன்ஸ்டால் ஆகிருக்கிறது கரெக்ட். அதுக்கு மேலே டவுட் இருக்குன்னா டாபிக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே டேட்டா டைப்ஸ் லிஸ்ட் டியூபிள்ஸ் இது எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் வியூ ஆகும். அப்போ ப்ராப்பராக பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஓகேவா இருக்கும். நெக்ஸ்ட்டு எஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நீங்கள் செக் பண்ண வேண்டாம் பைத்தான் ஒர்க் ஆகுதா இல்லை அப்படின்னு பார்க்கறதுக்கு. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளான ப்ரோக்ராம் தான் எடுத்துருக்கிறேன். A = 10 B = 15. இதை எங்கே டைப் பண்ணணும்னா இந்த ப்ராம்ப்ட் இன்செல்ஃபே நம்ம டைப் பண்ணிக்கலாம். தனியாக நீ போய் இப்போவே எடுத்த உடனே ஃபுல் ப்ரோக்ராம் கோடிங்கை நம்ம டைப் பண்ணுறது சிம்பிளாக ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ என்ன அசைன் பண்ணியிருக்கோம், 15 அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ C = A + B. ஜஸ்ட்
உன்னுடைய அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்ணுங்க. ப்ராசஸ் பண்ண அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்றதுக்கு எது ஓகேவா இருக்கும்? print sum அப்படின்னு கொடுத்தீங்கன்னா it will be showing the message. c is equal to என்ன வேல்யூவோ அதை டிஸ்ப்ளே பண்றதுக்கு யூஸ் ஆகும். இந்த ஹாஷ் சிம்பல் இருக்கு பாருங்க, it was used for the command line. நான் எக்ஸிக்யூட்டபிள் லைனா உங்களுக்கு எதுல யூஸ் ஆகுது அப்படின்னா பைத்தான் லாங்குவேஜ்ல யூஸ் பண்றது எது அப்படின்னா ஹாஷ். இதான் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமா எடுத்துக்கிறேன். இதை டைப் பண்றதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பைத்தான் நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா எதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுதுன்னா 3 மெத்தட்ஸ்ல அவைலபிலிட்டி. டைப் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம செக் பண்றதுக்கு the first way executing your python program means command line window. command line window நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. நம்ம ஆல் ப்ரோக்ராம்ஸ்ல போனீங்கன்னா சைடுல ஆல் கம்ப்யூட்டர் அடுத்து கமாண்ட் கொடுக்கலாம். அதர்வைஸ் ரன் கமாண்ட் கொடுத்தீங்கன்னாவே கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் ஓபன் ஆகும். இது சிஸ்டத்தோட கமாண்ட் ப்ராம்ப்ட். அதே மாதிரி பைத்தான்ல என்ன கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் ஆகும்னா அவனுடைய கமாண்ட் விண்டோ அப்படிங்கிறது ஓபன் ஆகும். இது பாத்தீங்கன்னா டைரக்டா அவனுடைய ப்ராம்ப்ட்டை மட்டும் தான் ஷோ பண்ணும். ஓகேவா? அப்ப here it was acting as a calculator and also the interpreter act ஆகும். because single line கொடுத்தோனே it will be showing the error message otherwise output show ஆகும். அப்போ டைரக்டா நீ calculations கொடுத்தீனா it will be acting as a calculator acting ஆகும். அதே இது உங்களுடைய syntax ஓட language டைப் பண்றப்போ it will be acting as a interpreter. immediate அதுல error வந்துனா உங்களுக்கு ஷோ பண்ணிரும். இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுவான்? லைன் பை லைன் எக்ஸிகியூஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இன்டர்பிரட்டர் யூஸ் ஆகும். அப்போ இது ரெண்டாவும் ஆக்டிங் ஆகுது எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன் விண்டோல ஆக்டிங் ஆகுது. அப்போ எக்ஸாம்பிள் அதே சாம்பிள் கோட தான் இந்த மூணு இதையும் நான் செக் பண்ண சொல்லியிருக்கேன். அப்பதான் நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு. ஸோ சேம் ஒர்க் ஒவ்வொரு லைனா டைப் பண்றப்ப it will be assume a is equal to 10 b is equal to 20. இங்க நான் என்னமா யூஸ் பண்ணிருக்கோம்? c is equal to a plus b அப்படினு கொடுக்கறப்போ ஆட்டோமேட்டிக்கா a ஓட வேல்யூ ஆல்ரெடி b ஓட வேல்யூ பஃபர்ல அது ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான். இத ரெண்டையும் ஆட் பண்ணி c ஓட ரிசல்ட் வந்து பஃபர்ல வெயிட்டிங்ல இருக்கும். நம்ம print c கொடுத்தோம்னா sum is equal to 30ங்கிறது print ஆயிடும். இந்த ப்ராம்ப்ட் விட்டு எக்ஸிட் ஆகி வெளியில வரதுக்கு as usual நம்மளுடைய கமாண்ட் அப்படினு பார்த்தீங்கன்னா exit அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா எப்பவும் போல உங்களுடைய ஆல் ப்ரோகிராம்ஸ் அந்த டெஸ்க்டாப் விண்டோல வந்து கர்சர் will be waiting. நெக்ஸ்ட் என்வயரன்மென்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ஐடியல் என்வயரன்மென்ட். இது கொஞ்சம் நமக்கு கலர்ஃபுல்லா கிரீமி வரலனா நீங்க டைப் பண்ணீங்கன்னா எப்படி காமிக்கும்? இந்த லைன் கரெக்ட்டா அடிச்சிக்கணும், அதோட கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்படி இல்ல அப்படினா அதுல ஏதோ எரர் இருக்குங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நமக்கு எது சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் என்வயரன்மென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay, it was the graphics window. So உங்களுடைய ஒவ்வொரு கமாண்டுக்கும் ஈக்குவலன்ட் கலர் சேஞ்சிங் வச்சு நம்ம எரர்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுலயும் அதே ப்ரோகிராமை காப்பி பண்ணிக்கலாம். ஆனா இங்க எப்படி காப்பி பண்றோம் அப்படி டைப் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் இதையும் ஒரு நோட்பேட் மாதிரி நம்மளுடைய ஷெல் ப்ராம்ப்ட்ல டைப் பண்ணிடுறோம். ஷெல் ஸ்கிரிப்டா டைப் பண்றோம். அப்ப நோட்பேட்ல நீங்க எப்படி ப்ரோகிராம் ஃபுல்லா டைப் பண்ணிருப்பீங்கல்ல, ஒன் பை ஒன்னா டைப் பண்ணிட்டு அகைன் கம்பைல் பண்றதுக்கு இது பண்றதுக்கு அந்த கரஸ்பாண்டிங் லாங்குவேஜ் போகும். அதே மாதிரி இங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஸ்கிரிப்ட்ல போய் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போறோம். அப்ப அதோட ப்ராம்ப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபைல், எடிட், ஷெல் இந்த மாதிரி அதோட ஃபுல் மெனு அவைலபிலிட்டி இருக்கும். இதுல நீ சூஸ் பண்ண வேண்டியது ஃபைல், நியூ ஃபைல்ல போய் the same coding without the prompt. இது மட்டும் இல்லாம நம்ம டைப் பண்ணிட்டு தென் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எது யூஸ் பண்ணிக்கலாம்? F5 பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ரோகிராம்ல எரர்ஸ் இல்லைனா ஆட்டோமேட்டிக்கா it will execute. அதே மாதிரி before that it will ask the file name. ஏன்னா இங்க ஃபைல் நேம் நமக்கு தேவையில்லை, பட் இதுல கண்டிப்பா நமக்கு நீடட் இருக்கும். அப்போ உங்களுடைய ப்ராம்ப்ட் நீ F5 கொடுக்கும்போது file does not save. So do you want to save it அப்படிங்கற எரர் மெசேஜ் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவா. அந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கணும்? ஃபைலை சேவ் பண்ணனும் with extension of .py. பைத்தான் ப்ரோகிராமிங்கிறதுக்கு ப்ராம்ப்ட் எக்ஸ்டென்ஷன் நம்ம எதை கன்சிடர் பண்ணிக்கிறோம்? .pyங்கிறத கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இது நெக்ஸ்ட் செகண்ட் என்வயரன்மென்ட். தேர்ட் ஒன் நான் டைப் பண்ணி ஒரு இடத்துல வச்சிட்டேன். என்கிட்ட பைத்தானோட ப்ராப்பரான அந்த ஷெல் ஸ்கிரிப்டை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் இட்செல்ஃப், உங்களுடைய சிஸ்டமோட கமாண்ட் ப்ராம்ப்ட் இட்செல்ஃப் நம்ம அதை ஒர்க் பண்றதுக்கு ஓகேவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைப் த சேம் கோட் இன் யுவர் டெக்ஸ்ட் எடிட்டர். ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய நோட்பேட் வச்சிருக்க அப்படின்னா அதுல போய் நீ டைப் பண்ணிக்கோ. டைப் பண்ணிட்டு சேம் ஃபைலை நம்ம சேவ் பண்றப்ப வித் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எதுல சேவ் பண்ணோம்? .pyங்கிற எக்ஸ்டென்ஷன். நான் இங்க சேவ் பண்ணிருக்கிறது SA ன்னு சேவ் பண்ணிருக்கேன். அதனால SA.py அப்படிங்கிறது உன்னுடைய நோட்பேட் எங்க ஸ்டோர் பண்ணிக்க அதை சேவ் பண்ணிக்கோ. சேவ் பண்ணிட்டு we go for the command prompt. நம்மளுடைய சிஸ்டத்தோட ப்ராம்ப்ட் இருக்குமா, ரன்ல போய் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணுமா, அங்க போய் ஓபன் பண்ணிட்டு whether எங்க உங்களுடைய பைத்தானை இன்ஸ்டால் பண்ணிருக்கியோ D colon E colon உங்களுடைய சிஸ்டம் எங்க நீ இன்ஸ்டால் பண்ணிருக்கியோ அதை சூஸ் பண்ணிட்டு change the directory to corresponding python மோடுக்கு மாத்திக்கோ. சேஞ்ச் பண்ணினா உங்களுடைய என்விரான்மென்ட் அந்த ப்ராம்ப்டே சேஞ்ச் ஆயிடும். அதுக்கு அடுத்து அதுல நம்ம ஜஸ்ட் இது மட்டும் டைப் பண்ணா போதும், பைத்தான்
sa.py because இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணது எதை சேவ் பண்ணியிருக்கேன் saங்கிற நேம்ல சேவ் பண்ணியிருக்கேன் ஓகேவா so this is the way of executing your program in Python next class we consider about the input output statement in Python